Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணிக்கு என்னென்ன ingredients எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க friends ரெசிபிக்குள்ள போலாம். Friends, மட்டன் பிரியாணிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு என்னென்ன ingredients னு பாத்தீங்கன்னா சோம்பு, 2 ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டை, ஜீரகம், பெப்பர், பிரியாணி இலை. உங்ககிட்ட நட்சத்திர சோம்பு இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி ஜாதிக்காய் இருந்தாலும் நீங்கள் ஜாதிக்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அது சூப்பரான ஒரு ஸ்பைஸியில் ரொம்ப அருமையான ஒரு ஸ்பைஸ் அது. இதெல்லாம் நம்ம லைட்டாக சூடு பண்ணி பொடி பண்ணணும். இப்போ லைட்டாக நம்ம வறுத்து சூடு பண்ணிடலாம். லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம், கருகக்கூடாது. சூடானதும் நம்ம அப்படியே எடுத்துடலாம், ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து நல்லா சூடு ஆறி இருக்குது. இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அரைச்சதை இந்த வறுத்தது எல்லாமே பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், மட்டன் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சில்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 கப் தயிர் வேணும், தயிர். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 hour பிஃபோர் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மட்டன், தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு ஈக்குவலாக ரைஸ் அண்ட் மட்டன் ஈக்குவலாக எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதே மாதிரி 1 கப்பு மட்டனும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம நெய்யும் எண்ணெயும் தான் சேர்த்த போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் சூடாகட்டும். சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்திடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆகட்டும். அதே மாதிரி 2 ஸ்பூன் நெய் சேர்த்திடலாம். ஸ்பூன் நெய் நல்லா சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நெய் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்திடலாம். இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த டைமில் வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்திடலாம். கோல்டன் எல்லோ கலர் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும், ஆகட்டும். ஆனால் கருகக்கூடாது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும், ஆகட்டும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் சேர்த்திடலாம். வறுத்து அரைச்ச மசாலா. அப்புறம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்திடலாம். ஆகட்டும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவும் சேர்த்திடலாம். 1 கப்பு புதினா, அதாவது 1 பிடி புதினா. இந்த டைமில் 1/2 கப்பு தயிர் சேர்த்திக்கலாம். 1/2 கப்பு தயிர் நல்லா கட்டி தயிரை சேர்த்துட்டோங்க.
டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்திடலாம். ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. இப்போ நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம இது குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்துவிட்டோம். மட்டன் நல்லா வெந்துடட்டும் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 3 விசில் விட்டு மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ரைஸு சேர்த்தியாச்சு. இப்போது இனி ஒரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்த போகிறோம். ஒரு கப் தண்ணி ஆல்ரெடி சேர்த்திருக்கோம். ஸோ இன்னொரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆனியனுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி. வாவ், ஸ்மெல்லே செமையாக இருக்குது. சாப்பிட்ணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டியாக, ஸ்மெல்லும் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி எம்மி.